ஹாய் ஆல், வெல்கம் டு ஹெல்த் டைரி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சத்தான ஓட்ஸ், பாசிப்பருப்பு, தேங்காய் பால் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான ஆப்ஷன். ஸோ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்பு ஓட்ஸுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு அப்படின்ற அளவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் இல்லை தனியாக வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ தட் இந்த பாசிப்பருப்பு, இந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா மேஷ் ஆகி ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இது கூட லாஸ்ட்டாக தேங்காய் பால், அதாவது கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து தனியாக ஒரு அரை முடி தேங்காவை நல்லா அரைச்சி திக்கான பால் எடுத்து ஒரு கப் வச்சுருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஹெல்த்தியான பாசிப்பருப்பு ஓட்ஸ் கஞ்சி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு ஹெல்த் டைரி தமிழை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.